நாட்டின் 17வது மாமன்னராக சுல்தான் இப்ராஹிம் பதவியேற்பு விழா இன்று காலை கோலாலம்பூரில் உள்ள இஸ்தானா நெகாராவின் சிம்மாசன மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மலாய் ஆட்சியாளர்கள், ஆளுநர்கள், பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் வெளிநாட்டு பிரமுகர்கள், தலைவர்கள் உட்பட சுமார் 700 விருந்தினர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். இது தேசிய தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. சுல்தான் இப்ராஹிம் ஜனவரி 31ஆம் தேதி மலேசியாவின் 17வது மன்னராக பதவியேற்றார். 1957இல் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நடைமுறையில் உள்ள மலாய் மன்னர்களின் சுழற்சி முறையின் 2வது சுற்று முறையை அவர் தொடர்கிறார். பஹாங்கின் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அமாட் ஷாவை அடுத்து சுல்தான் இப்ராஹிம் நியமிக்கப்பட்டார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் அமைப்பு என்பது நாட்டிற்கும் அதன் பலதரப்பட்ட மக்களுக்கும் பலம் தரும் தூணாகும் என்றும், இது அரசியலமைப்பு, முடியாட்சி மற்றும் நாடாளுமன்றத்தின் ஜனநாயகத்தின் கொள்கைகளுக்கு ஏற்ப அனைத்து மலேசியர்களுக்கும் சமத்துவத்தையும் நீதியையும் உறுதி செய்கிறது என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி மதமான இஸ்லாத்தின் தலைவராக மாமன்னரின் பங்கு மலாய் மொழியின் நிலையை வலுப்படுத்துகிறது மற்றும் மலாய்க்காரர்கள் மற்றும் பூமிபுத்ரா சமூகத்தின் உரிமைகள் மற்றும் சலுகைகளை பாதுகாக்கிறது என்று அவர் தெரிவித்தார். மாமன்னரின் மாட்சிமை தேசத்தின் கிரீடம் என்றும், ஒற்றுமையின் உணர்வை காட்டும் திறன் கொண்டது, நல்லொழுக்கத்தின் அடையாளமாக மதிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். எனவே அரசாங்கம் மற்றும் அனைத்து குடிமக்கள் சார்பாக மாட்சிமைக்கு மாறாத விசுவாசத்தை தருவோம் என்று தாம் உறுதி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். தற்போதைய சீர்திருத்தங்கள் மற்றும் மாற்றங்களை தொடர்வதில் அரசியல் அமைப்பு மற்றும் ருக்கூன் நெகாரா மீதான மரியாதை மற்றும் விசுவாசத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவதை தவிர, உன்னத மதிப்புகள், ஒழுக்கங்கள் மற்றும் தேசிய அடையாளத்தை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தும் என்று அன்வார் இதனை தெரிவித்தார். கோலாலம்பூரிலிருந்து வியட்நாமின் ஹோ சி மின் நகருக்கு ஏர் ஏசியா விமானத்தில் பயணித்த 3 பயணிகளின் ரொக்கம் மற்றும் கிரெடிட் கார்டுகள் திருடப்பட்டதை கண்டு விமான பயணிகள் அதிர்ச்சியுற்றனர். நடுவானில் இந்த திருட்டுச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இச்சம்பவம் இன்ஸ்டாகிராமில் ஒரு வைரலான வீடியோவில் பதிவாகி உள்ளது. சக பயணி ஒருவர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் மேலே வைக்கப்பட்ட தங்களது பொருட்களை 2 முறை அணுகுவதை பயணிகள் அவதானித்துள்ளனர். இறுதியில் ஒரு விமான பணிப்பெண் திருடனால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த காலுறைகளில் சுற்றப்பட்ட ஒரு பெரிய தொகையை கண்டுபிடித்ததால் அத்திருட்டுச் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. வியட்நாமில் உள்ள தான் சூன் நாட் சர்வதேச விமான நிலையத்தில் தர இறங்கியதும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சந்தேக நபர்கள் இருவரும் விசாரணை அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனை அடுத்து உலகம் முழுவதும் 4 சந்தேக நபர்களின் குழு இதே போன்ற திருட்டுகளை மேற்கொள்வது விசாரணையில் தெரிய வந்தது. பினாங்கு உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் நேற்று இரவு 750 லிட்டர் ரோன் 95 ரக பெட்ரோலை திருட முயன்ற ஒருவரை கைது செய்தனர். இங்குள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் 4 சக்கர வாகனத்தில் கூடுதல் டேங்கில் ரோன் 95 ரக பெட்ரோலை நிரப்பும் போது அவர் கைது செய்யப்பட்டார். உளவுத்துறையின் அறிவிப்பின்படி 4 அமலாக்க அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்று டொயோட்டா ஹைலக்ஸ் காரை கண்டுபிடித்தனர். அதன் ஓட்டுநர் ரோன் 95 ரக பெட்ரோலை கூடுதல் டேங்கில் நிரப்பிக் கொண்டிருந்ததை அவர்கள் கண்டனர். இதனை அடுத்து 35 வயதான உள்ளூர் ஆடவர் தடுத்து வைக்கப்பட்டார். சபா பனம்பாங் மாவட்டத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் வாகன நிறுத்தும் இடத்தில் பெண் ஒருவரை மேலும் 2 பெண்கள் தாக்குவதை காட்டும் வீடியோ இன்று வைரலாகி உள்ளது. 2 நிமிடம் 16 வினாடிகள் பதிவை கொண்ட அந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல முறை அறைவதும், அப்பெண் விழும் வரை அவருடைய தலைமுடி இழுக்கப்படுவதும் காட்டப்படுகிறது. அதன் பிறகு 2 பெண்களும் அவரை உதைக்க தொடங்குகிறார்கள். இன்று காலை வைரலான இந்த வீடியோ காவல்துறை கவனத்திற்கு வந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் சாமி நியூட்டன் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இதுவரை போலீஸ் அறிக்கைகள் எதுவும் வரவில்லை என்று அவர் கூறினார். கோலாலம்பூரில் உள்ள ஜலான் டத்தோ ஹுசைன் கம்போங் புக்கிட் குச்சிங் என்ற இடத்தில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் 16 வயது இளைஞர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் பெரோடுவா அக்சியாவுடன் மோதியதில் உயிரிழந்தார். விபத்தின் தாக்கத்தால் மோட்டார் சைக்கிள் ஓட்டிச் சென்றவர் தனது வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு சாலையில் 5 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்ததாக நம்பப்படுகிறது.
தங்களுக்கு காலை 7:32 மணியளவில் பேரிடர் அழைப்பு வந்ததாகவும் கொலஸ்லங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் அதன் பேச்சாளர் கூறினார். சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவ அதிகாரி அவ்விளைஞனின் மரணத்தை உறுதிப்படுத்தினார். உயிரிழந்தவரின் சடலம் மேல் அதிக நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிப்பாங்கில் ஆற்றின் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 4:41 மணியளவில் தங்களுக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இதனை அடுத்து சைபர்ஜியா, ஷாலா மற்றும் போர்ட்கிளான் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து மொத்தம் 16 பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். பலத்த நீரோட்டத்தால் பாதிக்கப்பட்டவர் அடித்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். மாலை 6:36 மணியளவில் சம்பந்தப்பட்ட இளைஞரின் உடல் காணாமல் போன இடத்திலிருந்து சுமார் 30 மீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டது. மேல் நடவடிக்கைக்காக உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று அவர் கூறினார். பலியானவர் 16 வயதான நிக் அமாட் முசாக்கிர் நிக் ரசாலி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று இரவு கெடா தாருல் அமான் ஸ்டேடியத்தில் கெடா எஃப்சி அணிக்கும் ஜொகூர் எஃப்சி அணிக்கும் இடையேயான FA கோப்பை அரையிறுதி ஆட்டத்தின் முதல் லெக் போட்டியை காண காத்திருந்த 18 வயது இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார். இரவு 7 மணி அளவில் இருக்கையில் அமர்ந்திருந்த இளம்பெண் சரிந்து விழுந்ததாக கோத்தாஸ்டார் காவல்துறை தலைவர் சித்தி நோர் சலாவதி சாத் தெரிவித்தார். இப்போட்டியை காண தனது இளைய சகோதரருடன் மைதானத்திற்கு வந்த அந்த இளம்பெண் போட்டி தொடங்குவதற்கு முன்பு இருக்கையில் இருந்தபோது சுருண்டு விழுந்து சுய நினைவை இழந்தார். இச்சம்பவத்தை பார்த்த பார்வையாளர்கள் உடனடியாக மைதானத்தில் பணியில் இருந்த பொது பாதுகாப்பு படையை தொடர்பு கொண்டனர். இதனை அடுத்து அந்த இளம்பெண்ணை சிகிச்சைக்காக சுல்தானா பாகியா மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு சென்றனர் என்று இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த இளம்பெண் இறந்துவிட்டதாக மருத்துவ அதிகாரிகள் உறுதி செய்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.